ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவிஸ் கம்பெனியோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இது ஆக்சுவலாக லெவிஸ் கம்பெனியே இதே கிடையாது. இது வந்து ஒரு மல்டி பிராண்டு கம்பெனி. இது வந்து கிஃப்ட் ஐட்டம்ன்றதுனால நம்ம என்ன கம்பெனி இப்போ நேம் கொடுக்குறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்மளோட நேம் கொடுத்தா கூட பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணாமல் இருந்ததில் அது ஆனாவே ஆகலை, சார்ஜும் போட முடியல, அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னாரு. கொடுங்க, கண்டிப்பாக பண்ணித்தரணும். இப்போ இதை தான் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வலையை கட்டினீங்கன்னா இதுக்குள்ளே 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை தான் நம்ம எடுக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதாவது கொஞ்சம் ஷார்ப்பான பொருளை வச்சு இந்த லைட்டு இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேத்து எடுக்க ஆரம்பித்தோன்னா வந்துடும். இப்போ நான் எடுத்துட்டேன். இது ரொம்ப நாளாக ஒரு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காரு. ரெண்டாவது இது வாங்கிய ஒரு 8-9 மாதத்துக்கிட்ட இருக்குன்னாரு. இதை நம்ம கட்டும் போதே 4 பின்னில் 3 பின்னு உடஞ்சிடுச்சு. அது பரவாயில்ல, எடுத்துட்டோம். அதில் வந்து ஸ்க்ரூவை கட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே 2 நட்டு இருக்கும். அந்த 2 நட்டையும் கட்டணும். அதை கட்டினாது டோட்டலாக மொத்தம் 6 நட்டோட பின்னாடி பேக் கேஸ் வரும். இப்போ அதையும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்துன்னு பார்த்தோன்னா இதுக்குள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதை ரிமூவ் பண்ணி பேக் கேஸை எடுத்து வச்சாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற காம்பவுண்டே அதுதான். ஒரு சின்ன மைக்ரோ போர்டு, அதில் ஒரு எல்இடி டிஸ்பிளே, ஒரு பேட்ரி, ஒரு ஸ்பீக்கர். இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம பேட்ரி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா இது ரொம்ப நாளாக சார்ஜ் போடலைன்றதுனால பேட்ரி எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் இருக்குன்றது தான் செக் பண்ணணும். நான் பேட்டரியை தனியாக இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேட்ரி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது லித்தியம் பேட்ரி தான். 3.7 to 4.2 வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். 1200 mAh பேட்ரி. இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் துருப்பிடிச்சி போன மாதிரி இருக்குது. இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. அதனால் இந்த பேட்டரியை ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணுவோம். இது வந்து 2.8 இருக்குது. இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இன்கேஸ் செட் ஆகலைன்னா வேறு பேட்ரி போட்டுக்கலாம். இந்த பேட்டரி வந்து நான் சார்ஜ் போட்டால் அது சூட் ஆகலை. அதனால் நம்மக்கிட்ட இருந்த ஒரு பேட்டரியில் இதோட பிஎம்எஸ்ஸை நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேட்ரி போட்டு செக் பண்ணலாம். இந்த பேட்டரியும் பார்த்திங்கன்னா 2600 mAh, அதை விட mAh அதிகமான பேட்டரியாக நம்ம போட்டிருக்கோம். போட்டால் இது ஆன் ஆகிடுச்சு. எடுத்த உடனே ப்ளூடூத் மோடில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இதில் கிளாக்குமே இருக்கும், ஒரு அலாரமும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்க்க தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். அதனால் இதை வந்து அவர் ரொம்ப விருப்பமாக வச்சுருந்தார் போல். அவர் லிவைஸில் ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே இதை வந்து கிஃப்ட் ஐட்டமாக அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ நடுவில் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்ததுனால தான் அது ஆக்சுவலாக இதாகிட்டுருக்கு. சார்ஜ் ஆக்சுவலாக ஏறலைன்றதாக கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சான். அதனால் அவர் அப்படியே வச்சுட்டேன். நானும் அதுக்கப்புறம் அதை கவனிக்கலை. ஆனால் இப்போது எடுத்தால் அது சுத்தமாக ஆனும் ஆகலை, சார்ஜும் ஏறலை, டோட்டலாக அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னாரு. எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் பேட்ரி பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் வரும். இப்போ இருந்த மாதிரியே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மோடு கொடுத்து பார்த்தோன்னா மோடுன்னு எம்முன்னு இருக்கும். நம்ம அதை கொடுத்துக்கும்போது எஃப்எம் வருது. நீங்கள் எஸ்டி கார்டை இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்டி கார்டு வரும். பென்ட்ரைவர் போட்டிருந்தோம், அதேமாதிரி பென்ட்ரைவர் காட்டும். ஆக்ஸ் கொடுத்துனா ஆக்ஸ் காட்டும். இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கும்போது தான் அதை காட்டும். எஃப்எம் இது ஆட்டோ டியூனிங்கில் இருக்குது. ஃப்ரீக்வன்சியாக அதில் கிடைக்கிற சேனல்ஸை வந்து அதை ரிசீவ் பண்ணிக்குது. இதில் அலாரமும் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு ஒரு கிளாக்குமே இருக்கும். கிளாக் நம்ம வேணுன்னும் போது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஒரு பட்டன் இருக்கும், ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஷோ பண்ணும். மீதி நேரம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும். இது ஆன் பண்ணோன்னா கண்டினியூவாக உங்களுக்கு டைம் காமிச்சிட்ருக்கும். ஏதாவது ஒரு ப்ளேயிங் மோடில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ போல் மேலும் வர வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.